தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்புறையில் வரக்கூடிய 3வது திதி அக்ஷய திருதியை. இப்போ ஏன் இந்த நாளை நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் இந்த முதல் திருதியைக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் வாங்கலாம். ஏன் இந்த வெள்ளை அப்படின்னா, மஞ்சள் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். வாங்குறதுங்கிறது உங்களுக்கு. ஆனால் இந்த செல்வம் பெருகணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 12 மணிக்குள்ளே வாங்கலாம். எக்ஸாக்டாக 11:40க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து ஒரு நாள் சண்டை போடாமல் இருந்துட்டீங்கன்னா கூட நாளைக்கு அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகாது. காத்தோட காத்தா அது கலந்துடும். நீங்கள் குபேரலட்சுமி நாணயம் பித்தளையில் இப்போ கிடைக்குது. அந்த குபேரலட்சுமி முடிஞ்ச சுக்கிர ஹோரையில் வாங்குங்க. வெள்ளிக்கிழமை முதல் ஹோரையில் வாங்குங்க. ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன நிறங்கள்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் சூரிய பகவான் கோயிலுக்கு போகிறது தான் மிகச்சிறந்த வழிபாடு. யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு தலைவாழை இலை வச்சு நீங்கள் அவங்களுக்கு விருந்து போடுங்க. நீங்கள் அன்னபூரணியாக மாறுங்க. உங்களுக்கு மஞ்சள் குங்குமம், வெற்றிலை, குபேரலட்சுமி நாணயம் வச்சுக்கோங்க. இதை வச்சு சாம்பிராணி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு கிழக்கிய சித்தரனுடைய பிரதான ஸ்ரீடர் அசோகா வந்து இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். கிழக்கிய சித்தர் நமோ நமக. அட்சய திருதியை அத்தனை பேராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து இப்போ அது ஒரு பெரிய ஒரு விளம்பர நாளாகவே மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பார்வையில் இந்த அட்சய திருதி அப்படின்றதுக்கான ஆன்மீக விளக்கம் அப்படிங்கிறது என்னங்க சார்? சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்புறையில் வரக்கூடிய 3வது திதி அக்ஷய திருதியை. திருதியை 3 அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ 3வது நாள் அப்படின்னு அர்த்தம். வளர்பிறையில் 3வது நாள். அக்ஷயம் அப்படின்னா அழிவு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அழிவு இல்லாத ஒரு 3வது நாள். இப்போ அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குறது தான் அக்ஷய திருதியை அப்படின்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க. இது ஒரு வியாபாரமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதியைனா ஈகை திருநாள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் தான் அக்ஷய திருதியை ஒழிய வாங்கிறதுக்கு பேர் அக்ஷய திருதி இல்லை. சூரிய பகவான் திரௌபதி அம்மாவுக்கு கொடுத்தாரு. அவங்க எல்லாருக்கும் பாண்டவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. இங்கே யாருமே வாங்கலை. இவங்க இதே மாதிரி இன்னும் 2 அக்ஷய பாத்திரம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் இது வாங்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு ஆகும். இப்போது ஏன் இந்த நாளை நாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் இந்த முதல் திருதியைக்கு ஒரு சக்தி இருக்குது. பெருகும் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அதாவது இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு சனி பெருகும்பாங்க. இப்போ சனிக்கிழமை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதற்கு காரணம் சனி எது தொட்டாலும் அது மீண்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அக்ஷய திருதியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ கல்யாணம் பண்ணால் ரிப்பீட்டடாக கல்யாணம் ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, மீனாட்சி திருக்கல்யாணமே அவங்க அப்போ தான் கொண்டாடுறாங்க. இவங்க என்ன மீனிங்கில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு திருமணம் பண்ணுன்னா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? ஒரு 2 பேர் இணையிறப்போ ஒரு புது கர்மம் எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆகும். இது எனக்கு வருடம் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த அன்னைக்கு நான் யாருக்கு அன்னதானம் பண்ணுறனோ அந்த ஒரு நாள் அன்னதானம் பண்ணுனா வருஷம் முழுமைக்கும் நான் டெய்லி அன்னதானம் பண்ணுனா எவ்வளோ புண்ணியம் வருமோ டெய்லியும் எனக்கு அந்த புண்ணியம் டெய்லியும் கிடைக்கும். இன்றைக்கி நான் வஸ்திர தானம் பண்ணால் இது எல்லாமே ரிப்பீட். செயல் ரிப்பீட் ஆகாது. நான் செஞ்ச செயல்னால ஒரு கர்ம வினை வரும் இல்லையா? அந்த வினை பலன்கள் எனக்கு ரிப்பீட் ஆகும். அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அதுக்கு பேர் தான் அக்ஷய திருதியை. 2வது, இப்போ எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் வாங்கலாம். ஏன் இந்த வெள்ளை அப்படின்னா, இதுதான் சூரிய பகவானுடைய கலர். நம்ம டிராயிங் வரைகிறப்போ சூரியனுக்கு ஆரஞ்சு கலர் அடித்து வைப்போம். ஆனால் சூரியன் ஒளியோட கலர் வந்து ஒயிட் தான். அது பியூர் ஒயிட் தான். அதனால தான் அறிவியலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பட்டகம் வச்சு வெள்ளை நிற ஒளியை பாஸ் பண்ணால் நிறப்பிறைகளை 7 வண்ணங்கள் தெரியுது அப்படின்வா. அப்போ ஆரஞ்சு கலர்லேருந்து 7 வரல, ஒயிட்டில் இருந்து 7 வண்ணங்கள் பிரிஞ்சு வந்துச்சு. அதனால நீங்கள் பச்சரிசியிலேருந்து சர்க்கரையிலேருந்து உப்பு, மல்லிகை, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கலாம். கூடவே மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். வாங்கிறதுங்கிறது உங்களுக்கு. ஆனால் இந்த செல்வம் பெருகணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாமே வாங்கி கொடுங்க. அரிசி ஒரு சிப்பம் வாங்கி ஒரு ஏழை வீட்டுக்கு நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் சர்க்கரை வாங்கி ஒரு ஏழை வீட்டுக்கு நீங்கள் கொடுங்க.
ஒரு வேலை வாய்ப்பு யாருக்காவது வாங்கி கொடுங்க. நீங்கள் எல்லா புண்ணிய காரியங்களையும் அக்ஷய திருதியையில் நீங்கள் செய்யுங்க. இது ரிப்பீட்டடாக ஆகும். 1000 மடங்கு பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொடுக்குறோம், என்ன நேரத்தில் அந்த மாதிரி அதுக்கான நேர கணக்குகள் அப்படிங்கிறது இருக்கா? இந்த நேரத்தில் இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இது பெருகும், இல்லை இந்த நேரத்தில் இந்த பொருட்களை வந்து கொடுக்கறத தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரின்னா, இப்போ கோவில் கூட நம்ம வந்து பூ கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த நேரத்தில் இந்த மல்லிகைப்பூ, ஏன்னா அது சுக்கிரன் அப்படின்னு வாங்க மல்லிகைப்பூ, அது கொடுக்கும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 12 மணிக்குள்ளே வாங்கலாம். எக்ஸாக்டாக 11:40க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். இதுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு மேன்மேலும் பெருகும். இதில் வந்து வழக்கம் போல் நீங்கள் அமாவாசைக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இது எல்லாமே தவிர்த்துருங்க. வீட்டை சுத்தம் கூட பண்ண வேண்டாம். அந்த அன்னைக்கு சுத்தம் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்சால் போக வேண்டாம். இதையெல்லாம் தவிர்த்துட்டீங்க. சண்டை போடுறது கூட இன்றைக்கி ஒரு நாள் சண்டை போடாமல் இருந்துட்டிங்கன்னா கூட நாளைக்கு அந்த பிரச்சனை ரிப்பீட்டட் ஆகாது. காற்றோட காற்று அது கலந்துரும். அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர் மௌன விரதம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. அன்னைக்கு நீங்கள் இப்போ நீங்களும் கோவமாக இருக்கீங்க, நானும் கோவமாக இருக்கேன், இப்போ நான் பேசுனது பிரச்சனை வெடிக்கும். ஒருத்தர் சைலண்ட்டாக இருந்தாலே நான் பேசினா தானே நீங்கள் பதில் பேசுவீங்க. நானே பேசலைன்னா நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. அப்போ அந்த பிரச்சனையை அங்கேயே சமாதி பண்ணுறோம். அதுதான் மௌனமாக இருங்க அப்படின்றவங்க. இந்த மௌனம் இதே தான் இங்கே அக்ஷய திருதியிலையுமே ரிப்பீட்டட் ஆகிறத நீங்கள் தடுத்துருங்க. இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணால் வருஷம் ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும். இதை ஒரு தமிழ் புத்தாண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம புத்தாண்டுன்னு அப்படி தான், இன்றைக்கி சண்டை போட்டால் வருஷம் ஃபுல்லாக சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அந்த மாதிரி அக்ஷய திருதியை நினச்சிக்கோங்க. இந்த செய்யக்கூடாதெல்லாம் செய்யாதீங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஈகை திருநாள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஆகும். நீங்கள் இருக்கிறதெல்லாம் கொடுங்க. அது எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் 40% கொடுக்கணுமா, 60% நீங்கள் வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 எடுத்து வச்சு இதில் 6,000 எனக்கு இந்த 4,000 எல்லாருக்காகவும் இப்போ செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த 4,000 4 லட்சமாக உங்களுக்கு புண்ணிய பலன்களாக திரும்ப வரும். இதுதான் இதுக்குடைய அர்த்தங்கள். இப்போ நம்ம இந்த தேதிக்குன்னு ஏதாவது நிறங்கள் இருக்கா? இந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிறங்களை நம்ம பயன்படுத்தும் போது நன்மை தரும், இந்த நிறத்தை பயன்படுத்தி நம்ம ஆலயத்துக்கு செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வெள்ளை மஞ்சள் இந்த ரெண்டுமே நீங்கள் குரு பகவானே சந்திர பகவானே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 வஸ்திரங்களையுமே நீங்கள் அம்மனுக்கோ உங்கள் குருமார்களுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த 2 வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மஞ்சள் நிறத்தில் நீங்கள் கேசரியுமே செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பொங்கல் வச்சாலுமே இந்த வண்ணத்தில் கொடுக்கலாம், தப்பில்லை. இந்த இனிப்பு பொருட்களை இந்த வண்ணத்தில் தானமாக கொடுக்கலாம். வஸ்திரங்கள் தானமாக கொடுக்கலாம். மாலைகளே இந்த வண்ணத்தில் நீங்கள் சாத்தலாம். மஞ்சள் நிற பூக்களுக்கு செஞ்சு அபிஷேகம், மாலைகள் இது எல்லாமே நீங்கள் அணிவிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக சார். இப்போது நம்ம உப்பு வாங்கலாம், வெள்ளை நிறத்தில் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லாருக்குமே தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் தங்கம் வாங்குற அளவுக்கு இப்போ நிலம் என்றால் தங்கம் அப்படியே போயிட்டுருக்கு, எப்படி சொல்கிறது, அது ஒரு ஏரோப்ளேனில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தங்கத்தை தவிர, தங்கத்தை விட வேறு என்ன வாங்கலாம்? என்ன வகையான இந்த மாதிரியான மெட்டல்ஸ் அப்படின்னும் போது என்ன வாங்கலாம்? நீங்கள் குபேரலட்சுமி நாணயம் பித்தளையில் இப்போ கிடைக்குது, அந்த குபேரலட்சுமி நாணயம் வாங்குங்க. கஸ்தூரி மஞ்சள் வாங்குங்க. சின்னதாக ஒரு மகாலட்சுமி தேங்காய்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே 10 ரூபா 20 ரூபா தான் நான் சொல்கிறது எல்லாமே. அதனால் இந்த மகாலட்சுமி தேங்காய் நீங்கள் வாங்கி வைங்க. இது எல்லாம் மகாலட்சுமிக்கும் தொடர்புடையது, பணத்திற்கும் தொடர்புடையது, தங்கத்திற்கும் தொடர்புடையது. இந்த மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் தொடர்பு இருக்குது. தங்கமாக இருக்கிற வரைக்கும் அது குரு பகவான். அந்த தங்கம் ஒரு ஆபரணமாக மாறிடுச்சுன்னா அது சுக்கிர பகவான். அதனால் இப்போ தங்கம் சுக்கிரன் இந்த 2ம் ஒன்று தான். அதனால் இப்போ வெள்ளி எல்லா ஆபரணங்களையுமே சுக்கிரன் வச்சுக்குவார். ஆபரணம் அப்படின்னாலே தங்கத்தை மட்டும்தான் குரு வச்சிருப்பார். அப்போ வெள்ளி, அப்போ இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். முடிஞ்சால் சுக்கிர ஹோரையில் வாங்குங்க. வெள்ளிக்கிழமை முதல் ஹோரையில் வாங்குங்க. அந்த நேரத்தில் கடை இருக்காதுன்னா ஒரு நாளில் சுக்கிர ஹோரை எப்போ வருதுன்னு பார்த்து இந்த ஹோரையில் நீங்கள் வாங்குங்க. குரு ஹோரையில் வாங்குங்க. இது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன நிறங்கள்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே, எனக்கு தெரிஞ்சு கரெக்டான சுக்கிரனுடைய கலர் வந்து ஒரு லைட் பிங்க் மாதிரி தான். ஒன்று பிங்க் இல்லைனா பர்பிள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் வாங்குங்க. அந்த டைமில் நீங்கள் பணத்தை வாங்குங்க, டபுளாக கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும். அன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பு? நீங்கள் சூரிய பகவான் கோயிலுக்கு போகிறது தான் மிகச்சிறந்த வழிபாடு. நீங்கள் எல்லா சூரிய பகவான் கோயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி விசேஷமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அவர் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தங்காட்டி கோவிலில் இருந்து நீங்கள் வெள்ளை கலர் பூ வாங்கிட்டு வந்தீங்கனாலே நல்லது. நீங்கள் 2 மாலை கொண்டு போய் ஒன்று சூரிய பகவானுக்கும்
ஒரு மாலையை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறதும் உங்களுக்கு செல்வங்களை வீடு தேடி அது கொண்டு வரும். சூரிய பகவானுக்கு என்னவெல்லாம் அபிஷேகம் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு பச்சரிசியிலே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கனாலும், பச்சரிசி செஞ்ச உணவு கொண்டு போய் கோயிலில் தானமாக கொடுக்குறீங்கனாலும், வெள்ளை கலரில் எதுவுமே தானமாக கொடுத்து அதை கொஞ்சம் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி நீங்கள் சூரிய பகவானுக்கு நீங்கள் சாத்துனீங்கனாலும் மிகச்சிறந்த செல்வங்கள் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும். ரெண்டாவது, இது வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்லதுமே கூட. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என் கூட இல்லை, தனியாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுடைய உறவுமே மேம்படும். இந்த சூரியனை நீங்கள் கரெக்டாக அனுஷ்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவு வந்து மேம்படும். இந்த அர்ச்சய திருதியை இதுக்கு வந்து வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும் சார்? இதற்கு வந்து 3 தெய்வங்கள் பிரதானம். ஒன்று அன்னபூரணி, இன்னொன்று மகாலட்சுமி, இன்னொன்று குபேரன். இவங்க 3 பேரும் தான். நம்ம எல்லாருமே வேண்டுறது அவ்வளோதான். உடல் ஆரோக்கியம் வேண்டுவோம், அதுக்கப்புறம் மன நிம்மதி கேட்போம், அதுக்கப்புறம் தான் பணம் காசு. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அன்னபூரணியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். பார்வதி தேவி தான் அன்னபூரணி அம்மா. நீங்கள் அன்னபூரணியாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒருத்தங்க யாசகம் உங்ககிட்ட வாங்கணும். யார் யாசகம் வாங்கினாங்களோ அப்போ தான் இவங்களே அன்னபூரணியாக திகழ்வாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா நீங்கள் யாருக்கு பிச்சை போடுவீங்க? ரெண்டாவது, இங்கே கர்மா மாற்றம்னு ஒன்று நடக்குதுன்னா இதை தீர்மானம் பண்ணுறது ஈஸ்வரன் தான். பிச்சை எடுக்கக்கூடிய ஆள் தான் இங்கே கர்மாவே, உங்கள் கர்மாவே மாற்றுவார். நீங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி, ஆனால் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். எனக்கு நீங்கள் உதவி பண்ணினா தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை தீர்மானம் பண்ணுறது நீங்கள் இல்லை, நான். வாங்கக்கூடிய நான் வாங்கினா தான் உங்களுக்கு கிரெடிட். அதனால் நீங்கள் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு தலைவாழை இலை வச்சு நீங்கள் அவங்களுக்கு விருந்து போடுங்க. நீங்கள் அன்னபூரணியாக மாறுங்க. உங்களுக்கு சாப்பாடு நிறைவாக இருக்கும். அதுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் பஞ்சமே இருக்காது. முடிஞ்சால் 5 வகை சாப்பாடு செஞ்சு நீங்கள் ஒரு பெண் தெய்வத்துக்கு நீங்கள் படையல் வைங்க. இது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ இது எல்லாமே வாங்கி வச்சோம் நீங்கள் குழந்தைகளே திருப்திப்படுத்துங்க. குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று. இங்கே கான்செப்ட் அவ்வளோதான். நீங்கள் மகாலட்சுமிக்கு பிடிச்ச நீங்கள் மஞ்சள், குங்குமம், வெத்திலை, நீங்கள் குபேரலட்சுமி நாணயம், ஒரு விளக்கு, அது மண் விளக்காக இருந்தால் இன்னுமே நல்லது. மண் விளக்கு, இதில் மஞ்சள் கலர் வஸ்திரம் நீங்கள் சாத்த முடியும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரமும் வாங்கி வச்சு, மஞ்சள் கலர் கண்ணாடி வளையல், என்னென்னலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்குமோ அது எல்லாமே பண்ணலாம். மஞ்சள் நிறம் இல்லை அப்படின்னா பிங்க், பர்பிள் கலரில் என்ன இருக்கோ இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே வச்சு நீங்கள் ஒரு மகாலட்சுமி பூஜையே நடத்திட்டீங்க. மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்கிறீங்க, ஸ்லோகங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கும் நீங்கள் உங்களால் என்ன கொடுத்து அனுப்ப முடியுமோ ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கும் கை நிறைய பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் அனுப்புங்க. குபேரன் வழிபாடு அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸில், அதாவது வியாபார ஸ்தலங்களில் மட்டும் வச்சுருக்காங்க. வாசனை பொருட்களாக இருக்கட்டும், குபேரன் வந்து நல்லா சாப்பிடக்கூடியவர். இதே இவங்களுக்கு என்னெல்லாம் படைச்சமோ இதை அப்படியே நீங்கள் குபேரனுக்கும் படைக்கலாம். அவரும் நல்லா சாப்பிட்டது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தாவை தான் வச்சுருப்பாங்க குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு. குரு அப்படின்னாலும் பணம், குரு அப்படின்னாலுமே உங்கள் வயிறு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வயிறு சார்ந்த ஏதாவது ஒரு பானம், மோர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் செல்வம் பெருகும். சித்தாவிலையுமே கூட மோரில் கலந்து சாப்பிடுங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மோரில் கலக்கிறேன்னா இந்த வயிற்று பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு செல்கள் மோரில் அப்படியே இருக்குது. நம்ம வயிறில் என்ன செல் இருக்கோ இந்த செல் அப்படியே மோரில் இருக்குது. சில இதே வந்து தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. தேனில் என்ன செல்கள் இருக்கோ அதே அணுக்கள் அப்படியே நம்ம ரத்தத்துலேயும் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ரத்தத்தில் கலக்கணும்னா அதை தேனில் கலக்கி சாப்பிட்டிங்கன்னா ரத்தத்தில் கலந்துடும். மோரில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வயிறு சரியாயிடும். ஒருத்தவங்களுடைய வயிறு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராது. வயிறு சம்பந்தமான கல்லீரல், இப்போ நிறைய பேருக்கு கல்லீரல் பிரச்சனை தான், இதனால தான் சுகர், இது எல்லாமே இது முற்றிலுமாக நீங்கிடும். அதனால் நீங்கள் ஒரு தாம்பூல தட்டு, அதில் வெள்ளை நிற மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் குங்குமம், வெற்றிலை, குபேரலட்சுமி நாணயம் வச்சுக்கோங்க. இதை வச்சு சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேண்டாம், இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். சுக்கிர பகவானுடைய மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் உச்சரிங்க, அது ரொம்ப நல்லது. குபேரனுக்கும் நீங்கள் ஸ்லோகங்கள் இருக்குது, குபேர ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள், இல்லைன்னா சுக்கிர ஹோரையில் பண்ணுங்கள். மகாலட்சுமி கோயில் ஏதாவது பக்கத்தில் இருக்குதுன்னா அங்கே போயிட்டு வந்து பண்ணுங்கள். இது மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக சார். அதாவது அட்சய திருதியை அப்படின்னு சொன்னால் பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளோட பல கேள்விகளுக்கான விடையை வந்து இந்த நேர்காணலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சார். கேளக்கிய சித்த நமோ நம. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும்
தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20